பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 வந்து உங்களுக்கு நுண்ணலை, வெளிகான் ஒளி, காமா கதிர்கள், அவிச்சிவப்புகள் இருக்கு. பட்டியலில் வந்து 2ல வந்து உருவாக்கம். அப்போ நுண்ணலை உருவாகிறது, வெளிகான் ஒளி, அது மூலம் என்ன, அது காமா கதிர்கள், அவிச்சிவப்பு கதிர்கள், உருவாக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொருத்தணும். இப்போ ஏல வந்து நுண்ணலை கொடுத்துருக்கு. இதுக்கு சரியாக பொருந்தக்கூடியது என்ன அப்படின்னா கில்ஸ்ட்ரான் வால்வு அல்லது மேக்னட்ரான் வால்வு மூலமாக நுண்ணலைகளை உருவாக்கலாம். அடுத்து பி வந்து வெளிகான் ஒளி. இது வந்து உங்களுக்கு வந்து அணுக்கள் உள்ள எலக்ட்ரான்கள் உயர்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து ஒரு தாழ்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு வரும்பொழுது ஒளி உமிழ்கிறது அப்படிங்கிறது மூலமாக நம்ம வெளிகான் ஒளி பெறலாம். அடுத்து காமா கதிர்கள். காமா கதிர்கள் வந்து அணுக்களின் அதிர்கட்சியிலிருந்து உருவாகிறது. அவிச்சிவப்புகள் எப்படி உருவாகுது அப்படிங்கும்போது அது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வுலேருந்து நம்ம அவிச்சிவப்புகள் உருவாக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏ வந்து 4 ரோமன் லெட்டர் 4ல், பி வந்து என்னது உங்களுக்கு ரோமன் லெட்டர் 1லையும், சி ரோமன் லெட்டர் 2லையும், டி வந்து ரோமன் லெட்டர் 3லையும் பொருந்தது. அப்போது சரியான விஷயம்னா 4. ஏ வந்து ரோமன் லெட்டர் 4ல், பி வந்து ரோமன் லெட்டர் 1ல், சி வந்து ரோமன் லெட்டர் 2ல், டி வந்து ரோமன் லெட்டர் 3ல்.